தமிழுக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, இப்போ இந்தி ஆசிரியர்களை நியமிக்க நீங்க எத்தனை கோடி ஒதுக்குனீங்க, தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க நீங்க எத்தனை கோடி ஒதுக்குனீங்க, டேட்டா இருக்கு சார் எங்கிட்ட. உங்களுக்கு Data இருக்கு சத்தியமா சார். சத்தியமா சொல்றேன். இந்தி 23 கோடி பேர் பேசுறான் உத்தரப்பிரதேசத்துல. தமிழ்ல தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் பேசுறான். அங்க எத்தனை வாத்தியார் போடுவான், இங்க எத்தனை வாத்தியார் போடுவான்னு பேசிக்கா யோசிக்க மாட்டீங்களா? என்ன இது வாதம்? இது அறிவு இருக்கிறவங்க யாராவது இப்படி ஒரு வாதத்தை ஒரு வைப்பாங்களா? செகண்ட் சார், ஒரே ஏங்க, second, ஒரு second. உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை என்னங்க? உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை என்ன? மாஸ்கிங்கோ 23 கோடி, 4 தமிழ்நாடு. ரைட். சார் இத்தனை ஹிந்தி போட்டாங்களே சார். நான் சொல்றது ஒரு விஷயம் கேளுங்க. சரி. ஏங்க, தமிழ்நாட்டுல ஒரு மாணவன், தமிழ் மாணவன் ஒரு மொழியாக கூட தமிழை தேர்ந்தெடுக்காம டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம் மாதேஷ். இதை கேட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏங்க, வக்கீலுங்களுக்கு படிக்க தெரியலங்க தமிழ், 12ஆம் கிளாஸ் படிச்ச பசங்களுக்கு படிக்க தெரியலங்க, இன்ஜினியரிங் படிக்க தெரியலங்க. தமிழ் அழிஞ்சிட்டு இருக்குங்க. அத பத்தி கவலைப்படுங்கன்னு சொன்னா எப்ப பாரு அரசியல் அறிப்புக்கு சொரிஞ்சிட்டே இருந்தா எப்படி என்ன பண்ண முடியும்? நீங்க 22 லாங்குவேஜ்ல இந்தியும் ஒன்றுன்னு ஒத்துக்கோங்க. முதல்ல அந்த மனநிலைக்கு வாங்க. மாதேஷ், இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு சம்பந்தம் இருந்தீங்கன்னா இருக்கு இது சார். தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு கண்டிப்பா கெட்ட கோவம் வந்துடும். நான் சார், கேட்கிற நாங்களும் கேள்விக்கு மட்டும் பதில் சார். சொல்லுங்க. 22 மொழியில ஒரு மொழி. நீங்க ஒரு இந்திங்கிற ஒரு மொழி எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டா தமிழ் வளராது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்க சார், தெரியணும். தமிழ் இங்கு காக்கப்பட்டிருக்கிறது. இங்க பிறந்த தமிழனா பிறந்த அத்தனை பேருக்கு தமிழ் தான் சார் முக்கியம். என்னங்க காக்கப்பட்டு படிக்கவே தெரியல, என்னங்க உங்களுக்கு முக்கியம்?